வணக்கம். சுப்ரீம் செய்திகளுக்காக இரா செல்வமணி. இன்றைய முதன்மை செய்திகள். புதுவையில் தேனியைச் சேர்ந்த தனியார் கட்டுமான நிறுவனத்திற்கு ஆள் சேர்ப்பு உரிமம் வழங்க 1 லட்சம் ரூபாய் லஞ்சம் வாங்கிய மத்திய உதவி தொழிலாளர் ஆணையர். சிபிஐ அதிகாரிகள் கையும் களவுமாக பிடித்து கைது செய்தனர். புதுச்சேரியில் கலைஞர் அறிவாலயம் கட்டுமான பணி. திமுக அமைப்பாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா அடிக்கல் நாட்டி தொடங்கி வைத்தார். புதுச்சேரியில் ராமானுஜ நாவலர் சுவாமிகள் மன்றம் சார்பில் 47ஆம் ஆண்டு வைணவ மாநாடு ஜெயராம் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. புதுச்சேரியில் தேனியைச் சேர்ந்த தனியார் கட்டுமான நிறுவனத்திற்கு ஆள் சேர்ப்பு உரிமம் வழங்க 1 லட்சம் ரூபாய் லஞ்சம் வாங்கிய மத்திய அரசின் தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகத்தின் உதவி தொழிலாளர் ஆணையரை சிபிஐ அதிகாரிகள் கையும் களவுமாக கைது செய்து 20 மணி நேரத்திற்கு மேலாக தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இச்சம்பவம் புதுச்சேரியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் ஜெயாநகர் பகுதியில் மத்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகத்தின் உதவி தொழிலாளர் ஆணையர் அலுவலகம் செயல்பட்டு வருகிறது. இங்கு மத்திய அரசு நிறுவனங்கள் மற்றும் மத்திய அரசின் சார்பு நிறுவனங்கள், தனியார் நிறுவனங்களில் பணிபுரியும் தொழிலாளர்களின் ஊதிய உயர்வு, போனஸ், பணி நிரந்தரம் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளுக்கு உதவி தொழிலாளர் ஆணையர் முன்னிலையில் முத்தரப்பு பேச்சுவார்த்தை மூலம் சமரச தீர்வு காணப்படும். இங்கு உதவி தொழிலாளர் ஆணையராக பணியாற்றி வரும் ரமேஷ்குமார் தனியார் நிறுவனங்களுக்கு ஆள் சேர்ப்பு உரிமம் வழங்க லஞ்சம் வாங்குவதாக சிபிஐக்கு புகார் சென்றதை தொடர்ந்து நடத்திய விசாரணையில் புகார் உண்மை என தெரிய வந்ததன் பேரில் சென்னை சிபிஐ அலுவலகத்தில் இருந்து டிஎஸ்பி சேது மாதவன் தலைமையிலான 6 பேர் கொண்ட குழுவினர் கடந்த 5 நாட்களாக புதுச்சேரியில் முகாமிட்டு மத்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு உதவி தொழிலாளர் ஆணையர் அலுவலகத்தை கண்காணித்து வந்தனர். இந்த நிலையில் நேற்று மதியம் பைக்கில் வந்த நபர் உதவி தொழிலாளர் ஆணையர் ரமேஷ்குமாரிடம் 1 லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்தபோது அங்கு பதுங்கியிருந்த சிபிஐ குழுவினர் இருவரையும் கையும் களவுமாக பிடித்து கைது செய்தனர். பின்னர் இருவரையும் தனித்தனியே வைத்து விசாரணை செய்ததில் தேனியைச் சேர்ந்த கட்டுமான நிறுவனம் தங்கள் நிறுவனத்திற்கு வெளி மாநிலங்களில் இருந்து தொழிலாளர்களை அழைத்து வருவதற்காக உரிமம் கோரி புதுச்சேரியில் இயங்கி வரும் மத்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு உதவி தொழிலாளர் ஆணையர் அலுவலகத்தில் விண்ணப்பித்துள்ளது. மனுவை ஆய்வு செய்த உதவி ஆணையர் ரமேஷ்குமார் அனுமதி அளிக்க 1.5 லட்சம் ரூபாய் லஞ்சம் கேட்டுள்ளார். ஆனால் நிறுவனம் இறுதியாக 1 லட்சம் ரூபாய் தருவதாக ஒப்புக்கொண்டதை தொடர்ந்து அந்த நிறுவனம் புதுச்சேரி தேங்காய் திட்டைச் சேர்ந்த இளங்கோ என்பவர் மூலம் பணத்தை கொடுத்து அனுப்பியது. விசாரணையில் தெரிய வந்ததை அடுத்து சிபிஐ அதிகாரிகள் அதே ஜெயாநகர் 4வது குறுக்கு தெருவில் உள்ள உதவி ஆணையர் ரமேஷ்குமார் வீட்டிலும் சோதனையில் ஈடுபட்டனர். மேலும் கைது செய்யப்பட்ட இருவரிடமும் டிஎஸ்பி சேதுமாதவன் தலைமையிலான குழுவினர் தொடர்ந்து 20 மணி நேரத்திற்கு மேலாக விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் கைதான இளங்கோ பணம் கொடுக்க பைக்கில் நேற்று மதியம் ஜெயாநகருக்கு வந்துள்ளார். ஆனால் மத்திய உதவி தொழிலாளர் ஆணையர் அலுவலகம் தெரியாமல் அதே நகரில் சுற்றி வந்துள்ளார். அப்போது அங்கு கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருந்த சிபிஐ அதிகாரிகளிடம் வழி கேட்டு சிக்கிக்கொண்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரியில் 1 லட்சம் ரூபாய் லஞ்சம் வாங்கிய மத்திய அரசின் தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகத்தின் உதவி தொழிலாளர் ஆணையரை சிபிஐ அதிகாரிகள் கையும் களவுமாக கைது செய்துள்ள சம்பவம் புதுச்சேரியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் கலைஞர் அறிவாலயம் கட்டுமான பணியை திமுக அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா திமுக கழகத்தினர் முன்னிலையில் இன்றைய தினம் அடிக்கல் நாட்டி தொடங்கி வைத்தார். திமுக தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின், துணை முதல்வர், கழக இளைஞர் அணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் ஆகியோர் புதுச்சேரி மாநில திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கிழக்கு கடற்கரை சாலையில் சிவாஜி சிலை அருகில் உள்ள சொந்தமாக உள்ள இடத்தில் கலைஞர் அறிவாலயம் கட்டுவதற்கு அனுமதி அளித்தனர். அதனைத் தொடர்ந்து மாநில கழகம் சார்பில் கலைஞர் அறிவாலயம் கட்டும் பணிக்கான வரைபடம் தயார் செய்யப்பட்டு புதுச்சேரி நகர வளர்ச்சி குழுமத்தின் அனுமதி கோரப்பட்டது. தற்போது அனுமதி கிடைத்ததை தொடர்ந்து இன்று காலை 7:21 மணி முதல் 7:59 மணிக்குள் கலைஞர் அறிவாலயம் கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது. இந்த விழாவில் மாநில கழக அவைத்தலைவர் எஸ்.பி. சிவக்குமார், தலைமைச் செயற்குழு உறுப்பினர் சி.பி. திருநாவுக்கரசு, துணை அமைப்பாளர் அனிபால் கென்னடி எம்எல்ஏ, பொருளாளர் செந்தில்குமார் எம்எல்ஏ, இளைஞரணி அமைப்பாளர் சம்பத் எம்எல்ஏ ஆகியோர் முன்னிலை வகித்தனர். லாசுப்பேட்டை தொகுதி செயலாளர் தியாகராஜன் வரவேற்று பேசினார். மாநில கழக அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா விழாவிற்கு தலைமை தாங்கி அறிவாலயம் கட்டுமான பணியை தொடங்கி வைத்தார். இந்த விழாவில் துணை அமைப்பாளர்கள் குமார், தைரியநாதன், தலைமை செயற்குழு உறுப்பினர்கள் சன் குமாரவேல், முன்னாள் பாராளுமன்ற செயலர் மூர்த்தி,
KMP லோகையன், JVS ஆறுமுகம், காந்தி, அருட்செல்வி, பொதுக்குழு உறுப்பினர்கள் கோபால், கார்த்திகேயன், ராமசாமி, செல்வநாதன், சக்திவேல், தங்கவேலு, வேலவன், சண்முகம், தர்மராஜன் உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி ராமானுஜ நாவலர் சுவாமிகள் மன்றம் சார்பில் 47ஆம் ஆண்டு வைணவ மாநாடு ஜெயராம் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. புதுச்சேரி ஜெயராம் திருமண நிலையத்தில் புதுவை ராமானுஜ நாவலர் சுவாமிகள் மன்றம் சார்பில் 47ஆம் ஆண்டு வைணவ மாநாடு நடைபெற்றது. முதல் நிகழ்ச்சியாக விஷ்ணு சகசரநாம பாராயணம் பல்வேறு குழுக்களால் நடைபெற்றது. திருக்கோவிலூர் ஜீயர் ஸ்ரீ ஸ்ரீனிவாச ராமானுஜாச்சாரியார் சுவாமிகள் மங்களாசாசனத்துடன் மாநாடு தொடங்கியது. விழாவின் முக்கிய நிகழ்வாக திருக்கோவிலூர் ஜீயர் ஸ்ரீ ஸ்ரீனிவாச ராமானுஜாச்சாரியார் சுவாமிகள் யமுனை துறைவரும் ஆக்கி ஆழ்வானும் என்ற தலைப்பில் சொற்பொழிவு ஆற்றினார். இந்த நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேசன், ராகுல்காந்தி தேசிய பேரவைத் தலைவர் ஆரி சேகர், வழக்கறிஞர் மருதுபாண்டியர், தொழிலதிபர் கிருஷ்ணமூர்த்தி உட்பட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். மேலும் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ராமானுஜ நாவலர் சுவாமிகள் மன்றத்தின் நிர்வாகிகள் தலைவர் கிருஷ்ணகுமார், துணைத் தலைவர்கள் கோசகன், அரங்க திருவேங்கடம், வரதராஜ ராமானுஜதாசர், கிருபா, ஹரிகிருஷ்ணன், கோபிகிருஷ்ணன், பொதுச் செயலாளர் கண்ணன், துணைச் செயலாளர் ரமேஷ், பொருளாளர் ரகுமான், துணை பொருளாளர் ராஜா உட்பட செயற்குழு உறுப்பினர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். விழாவின் நிறைவாக துணைத் தலைவர் அரங்க திருவேங்கடம் நன்றி உரையாற்றினார். மேற்கு திசை மாறுபாடு காரணமாக புதுச்சேரியில் காலை முதல் பெய்து வரும் தொடர் மழையால் பள்ளி கல்லூரி மாணவிகள் குடைபிடித்தபடி சென்றனர். மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக இன்று வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், தென் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருந்தது. அதன்படி இன்று காலை முதலே புதுச்சேரி நகரப்பகுதி மற்றும் கிராமப்பகுதி என மாநிலம் முழுவதும் கனமழை பெய்தது. காலை முதலே பெய்து வரும் மழையால் பள்ளி கல்லூரிகளுக்கு செல்லும் மாணவ மாணவிகள் மழையில் நனைந்தபடியும் குடைபிடித்தபடியும் சென்றனர். விநாயகா மிஷன் ஆராய்ச்சி நிறுவனத்தின் அலைடு ஹெல்த் சயின்ஸ் துறையில் முதலாம் ஆண்டு வகுப்புகள் தொடக்க விழா நடைபெற்றது. புதுச்சேரி விநாயகா மிஷன் வளாகத்தில் அமைந்துள்ள அலைடு ஹெல்த் சயின்ஸ் துறையின் இவ்வாண்டிற்கான முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கு வகுப்புகள் தொடக்க விழா நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியானது விநாயகா மிஷன் ஆராய்ச்சி நிறுவனத்தின் நிறுவனர் டாக்டர் சண்முகசுந்தரம் மற்றும் அன்னபூரணி சண்முகசுந்தரம் அவர்களின் ஆசியுடனும், விநாயகா மிஷன் ஆராய்ச்சி நிறுவன வேந்தர் டாக்டர் AS கணேசன் மற்றும் இயக்குனர் டாக்டர் அனுராதா கணேசன் அவர்களின் வழிகாட்டுதலின்படி துறையின் டீன் பேராசிரியர் டாக்டர் செந்தில்குமார் அவர்களின் தலைமையில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியின் துவக்கத்தில் கண் ஒளியியல் பிரிவுத்துறை பேராசிரியர் திருமதி வெண்ணிலா வரவேற்று பேசினார். புதுச்சேரி பிரிவு இயக்குனர் பேராசிரியர் ஆண்ட்ரூ ஜான் தொடக்க உரை வழங்கி கல்லூரியின் வளர்ச்சி பற்றி விவரித்தார். இந்த நிகழ்ச்சியில் பேராசிரியர் டீன் செந்தில்குமார் தலைமை உரையாற்றுகையில், அலைடு ஹெல்த் சயின்ஸ் துறையின் தோற்றம், அலைடு ஹெல்த் சயின்ஸ் கடந்த வருடங்களில் செய்த சாதனைகள், மாணவர்களின் வேலைவாய்ப்பு, விளையாட்டுத் துறையில் கல்லூரி மாணவர்களின் சாதனை பற்றி எடுத்துரைத்தார். மேலும் நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் டாக்டர் சைலேந்திர பாபு, முன்னாள் காவல்துறை தலைமை இயக்குனர், தமிழக காவல்துறையின் தலைவர் பங்கேற்று முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கு மருத்துவ படிப்பின் முக்கிய அம்சங்கள் பற்றியும் மற்றும் பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை படிக்க தேர்ந்தெடுத்ததை பாராட்டி மாணவர்களுக்கு ஊக்க உரையாற்றினார். இதனைத் தொடர்ந்து கல்லூரியின் மூத்த மாணவர்கள் மற்றும் மாணவர் பேரவை உறுப்பினர்கள் கலந்து கொண்டு தங்கள் கல்லூரியின் அனுபவங்கள் மற்றும் செயல்பாடுகள் பற்றி கூறினர். இந்த நிகழ்ச்சியில் 300க்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவர்கள் மற்றும் அவர்களின் பெற்றோர்கள் என 800க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியின் நிறைவாக துறையின் ஒருங்கிணைப்பாளர் பேராசிரியர் திருமதி வளர்மதி நன்றி உரை கூறினார். இதற்கான அனைத்து ஏற்பாட்டினையும் துறையின் நிர்வாக அதிகாரி சந்துரு, கல்லூரி ஆசிரியர்கள், மாணவ மாணவிகள் ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதிக்கு உட்பட்ட வாழைக்குளம் பகுதியில் உள்ள ஜெயமுத்து மாரியம்மன் ஆலயத்தில் திருவிழா நடைபெற்று வருகிறது. இத்திருவிழாவில் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு புதுச்சேரி பாஜக தலைவர் VP ராமலிங்கத்தை ஆலய நிர்வாகிகள் மற்றும் ஊர் பஞ்சாயத்தார்கள் ராஜ்பவன் தொகுதி பாஜக அலுவலகத்தில் அவரை சந்தித்து அழைப்புதழை வழங்கினர். இந்த நிகழ்ச்சிக்கு பாஜக வல்லுநர் பிரிவின் மாநில அமைப்பாளர் நாகராஜன் முன்னிலை வகித்தார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் ஆலய நிர்வாகிகள் சுசீலா மற்றும் விக்னேஷ், ஊர் பஞ்சாயத்தார்கள் ஐயப்பன், சரவணன், அருண், முருகன், இளவரசன், குப்புசாமி மற்றும் ராஜ்பவன் தொகுதியைச் சேர்ந்த பாஜக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும்.
உலகம், புது வாழ்க்கை. அதை ஒரு இளவரசியைப் போல கடந்து செல்லணும். அதுக்கு நம்மளை அலங்கரிக்க முகல் காலகட்டத்தின் கலாச்சாரத்தை தழுவி அற்புதமான தங்க நகைகளை மெஹஃபில் கலெக்ஷனாக உருவாக்கி தருது ஜோசா லூகாஸ். மெஹஃபில், இனி மனங்களை வெல்லலாம். Mehfil, classical Mughal design jewelry from Josa Lucas. புது உலகம், புது வாழ்க்கை. அதை ஒரு இளவரசியைப் போல கடந்து செல்லணும். அதுக்கு நம்மளை அலங்கரிக்க முகல் காலகட்டத்தின் கலாச்சாரத்தை தழுவி அற்புதமான தங்க நகைகளை மெஹஃபில் கலெக்ஷனாக உருவாக்கி தருது ஜோசா லூகாஸ். மெஹஃபில், இனி மனங்களை வெல்லலாம். Mehfil, classical Mughal design jewelry from Josa Lucas. புதுச்சேரி குருமாம்பேட் பகுதியில் எழுந்தருளி உள்ள ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகை ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை ஆலயத்தில் ஆவணி மாத அமாவாசையை முன்னிட்டு அம்மனுக்கு மகா அபிஷேகம் மற்றும் மகா தீப ஆராதனை நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டு சென்றனர். புதுச்சேரி குருமாம்பேட் பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகை மற்றும் ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை திருக்கோயில். இந்த திருக்கோயிலில் ஆவணி மாத அமாவாசையை முன்னிட்டு ஸ்ரீ லலிதா மகாயாகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை மற்றும் ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகைக்கு பால், தயிர், சந்தனம், திருநீர், திருமஞ்சனம், குங்குமம் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்கள் கொண்டு மகா அபிஷேகம் செய்யப்பட்டு அதனைத் தொடர்ந்து யாகசாலையில் வைக்கப்பட்ட கலச நீரால் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. மேலும் இளம் பச்சை மற்றும் கரும்பச்சை பட்டுடுத்தி எலுமிச்சை பழங்கள் மற்றும் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட அம்மனுக்கு சோடச தீப ஆராதனைகள் காண்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதா மற்றும் ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகைக்கு சகசர நாமம் பாடப்பட்டு மகா தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு லலிதாம்பிகை அம்மனை வழிபட்டு சென்றனர். இதற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகி மகேஸ்வர சாஸ்திரிகள் மற்றும் பக்தர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். பத்தாம் வகுப்பு மாணவன் எழுதிய நூலை கலைமாமணி முனைவர் சுந்தரமுருகன் வெளியிட்டார். விழுப்புரம் புனித இதய ஆங்கிலோ இந்தியன் மேல்நிலைப் பள்ளியில் 10ஆம் வகுப்பு பயிலும் மாணவர் ஜெயராஜகுமார் தன் பள்ளியில் பணியாற்றும் தலைமை ஆசிரியை அருட்சகோதரி டாக்டர் மங்களமேரி குறித்து ஒளி வீசும் ஒற்றை கதிர் எங்கள் தலைமை ஆசிரியை அருட்சகோதரி மங்களமேரி அம்மா என்னும் தலைப்பில் நூல் எழுதியிருந்தார். மாணவருடைய பிறந்தநாள் அன்று அந்நூலை வெளியிட விரும்பினார். அந்நூல் வெளியீட்டு விழா விழுப்புரம் மாவட்டம் பானாம்பட்டு கோணங்கிபாளையம் கிருபாலயா அருட்சகோதரிகள் நிறுவனத்தில் நடைபெற்றது. இந்த விழாவில் புதுச்சேரி தமிழ் அறிஞர் கலைமாமணி முனைவர் சுந்தரமுருகன் கலந்து கொண்டு மாணவர் எழுதிய அந்த நூலை வெளியிட்டு மாணவர்கள் ஆசிரியர்களிடையே சிறப்புரையாற்றினார். இந்த விழாவில் விழுப்புரம் மாவட்டத்தின் ஓய்வு பெற்ற முதன்மை கல்வி அலுவலர் ராஜசேகர், கோலியனூர் மேனாள் ஒன்றிய பெருந்தலைவர் சுரேஷ் பாபு, தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தின் ஒருங்கிணைப்பாளர் ரவி, பழனிவேலு, கல்வி நிறுவனங்களின் தாளாளர் ராஜேந்திரன், கண்டாச்சிபுரம் வட்டார ஓய்வு பெற்ற மருத்துவ அலுவலர் மூர்த்தி, விழுப்புரம் விஆர்பி மேல்நிலைப்பள்ளி தாளாளர் சோழன், பானாம்பட்டு ஐசிஎஸ்சி பள்ளி தாளாளர் அருட்சகோதரி குளோரியா, சேக்ரட் ஹார்ட் ஆங்கிலோ இந்திய மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியை அருட்சகோதரி டாக்டர் மங்களமேரி ஆகியோர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். விழுப்புரம் கண்டமங்கலம் மேலாண்மை துணை இயக்குனர் அலுவலகத்தின் வட்டார தொழில்நுட்ப மேலாளர் தேன்மொழி நன்றி உரையாற்றினார். நல்லாசிரியர் முனைவர் ஜனசக்தி விழாவை ஒருங்கிணைத்திருந்தார். இவ்விழாவில் பள்ளி ஆசிரியர்களும் மாணவர்களும் பெருந்திரளாக கலந்து கொண்டு மாணவனையும் தலைமை ஆசிரியையும் வாழ்த்தி பேசினர். ஸ்ரீ போத்துலூரி வீர பிரம்மேந்திர சுவாமிகளின் திருவுருவச் சிலை பிரதிஷ்டை விழா நடைபெற்றது. புதுச்சேரி அருகே கீழ்ப்புத்துப்பட்டு மொன்னையம் கிராமத்தில் ஸ்ரீ போத்துலூரி வீர பிரம்மேந்திர சுவாமிகள் திருவுருவச் சிலை பிரதிஷ்டை விழா நடைபெற்றது. இவ்விழாவில் கணபதி பூஜை, அணுக்கை, கலச பூஜை, ருத்ர ஜெயம் யாகம், ஹோமம், நிறை வேள்வி,
உலக மகான் காலஞானி ஸ்ரீ வீர பிரம்மேந்திர சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. இவ்விழாவில் வீரம் பட்டேலைய சுவாமி, ஜெகத்குரு ஸ்ரீ வீர பிரம்மேந்திர சுவாமிகளின் 8வது தலைமுறை கலந்து கொண்டனர். மேலும் கொள்ளுப்பேரன் பிரம்மங்காரு மடமும் கலந்து கொண்டார். மேலும் புதுச்சேரி மாநில உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு என்கிற குப்புசாமி இதற்கு தலைமை தாங்கினார். தவத்திரு சக்தி போதகர்தாசன் சுவாமிகள், ஸ்ரீமத் போதகரின் புவனேஸ்வரி பீடம் சென்னை, சர்வேஸ்வரன் அறங்காவலர், சென்னை ஸ்ரீ காளிகாம்பாள் கமடேஸ்வரர் தேவஸ்தானம் முன்னிலை வைத்தனர். சதுரகிரி மூலிகை மர சித்தர் தவத்திரு சிவ முனியசாமி ரகுபதி ஒருங்கிணைப்பாளர், சென்னை ஸ்ரீ காளிகாம்பாள் கமடேஸ்வரர் தேவஸ்தானம் மொன்னையம்பேட்டை கிராம நாட்டாண்மைகள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டனர். இவ்விழாவில் ஸ்ரீ வி.பி. சுவாமிகள் பாரம்பரிய கலாச்சார மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனத்தின் மேலாண்மை இயக்குனர் குருவருள் செல்வர் மருத்துவர் இருசப்பன் சுவாமிகள், புதுச்சேரி ஸ்ரீ வி.பி. சுவாமிகள் பாரம்பரிய கலாச்சார மருத்துவ ஆராய்ச்சி நிறுவன தலைவர் பரத், விழுப்புரம் மாவட்ட அகில இந்திய சூர்யா நற்பணி இயக்கத்தின் மாவட்ட அமைப்பாளர் தீபக் சூர்யா ஆகியோர் தலைமையில் ஏற்பாடு செய்திருந்தனர். இதனைத் தொடர்ந்து அறுசுவை அன்ன சேவை நடைபெற்றது. லாஸ்பேட்டை தொகுதி குறிஞ்சி நகர் 2ஆம் குறுக்கு தெருவில் கழிவுநீர் கால்வாய் மற்றும் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். லாஸ்பேட்டை தொகுதியில் தொடர்ந்து பொதுமக்களின் அடிப்படை பிரச்சனைகள், வசதிகளை ஒவ்வொன்றாக துறை சார்ந்த அதிகாரிகளிடம் தொடர்ந்து கோரிக்கைகளை வைத்து முழுமையாக நிறைவேற்றி வருகிறார் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன். அதன் ஒரு பகுதியாக தொகுதிக்கு உட்பட்ட குறிஞ்சி நகர் விரிவாக்கம் 2ஆம் குறுக்கு தெருவில் ரூபாய் 16 லட்சம் செலவில் கழிவுநீர் கால்வாய் மற்றும் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் துறை அதிகாரிகள், காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகிகள், கமலா அறக்கட்டளை நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள், பெண்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மீண்டும் முதன்மை செய்தி. புதுவையில் தேனியைச் சேர்ந்த தனியார் கட்டுமான நிறுவனத்திற்கு ஆள் சேர்ப்பு உரிமம் வழங்க 1 லட்சம் ரூபாய் லஞ்சம் வாங்கிய மத்திய உதவி தொழிலாளர் ஆணையர் சிபிஐ அதிகாரிகள் கையும் களவுமாக பிடித்து கைது செய்தனர். புதுச்சேரியில் கலைஞர் அறிவாலயம் கட்டுமான பணி திமுக அமைப்பாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா அடிக்கல் நாட்டி தொடங்கி வைத்தார். புதுச்சேரியில் ராமானுஜ நாவலர் சுவாமிகள் மன்றம் சார்பில் 47ஆம் ஆண்டு வைணவ மாநாடு ஜெயராம் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது.